இது மகிமை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் நன்மைகளை பற்றியும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கர்த்தர் அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். 149 சங்கீதம் 4 வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளின் மேல் பிரியம் வைக்கிறார். உலக பிரகாரமாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மேல் பிரியம் வைப்பார்கள். மனிதர்கள் தங்களுக்கு பிரியமான மனிதர்கள் மேல் தங்களுடைய பிரியத்தை வைப்பார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமான மனிதர்கள் மேல் தங்களுடைய பிரியத்தை, அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிரியத்தை, அவருடைய அன்பை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் அவர் பிரியம் வைக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அந்த பிலேயாம் வருகிறான். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அவருடைய பிள்ளைகளை சபிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவன் சபிக்க வேண்டும் என்று வரும்பொழுது ஆண்டவர் அவனுக்கு எதிராக நிற்கிறார். அவன் வாயை திறக்கிற பொழுது அந்த வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு சாபமான வார்த்தைகளை சொல்வதை கூட ஆண்டவர் விரும்பவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து அங்கு உள்ள ஜாதிகளை எல்லாம் துரத்தி விட்டு அந்த அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் சுதந்திரமாக கொடுக்கிறார். கட்டாத வீடுகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள், சகலவித வஸ்துக்களாலும் நிரப்பப்பட்ட நல்ல வீடுகள், இப்படியாய் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மேல் வைத்த பிரியத்தினால் அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சுதந்திரிக்கும்படியாய் கொடுக்கிறார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளின் மேல் பிரியம் வைக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே நாம் தானியேலை பற்றி பார்க்கிறோம். தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனுஷன் என்று சொல்லி அந்த தூதன் தானியேலை பார்த்து சொல்கிறார், தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், நீ பிரியமான ஒரு புருஷன் என்று சொல்லி அந்த தூதன் சொல்கிறதை பார்க்கிறோம். தானியேல் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு மனுஷன். அந்த தானியேல் ஜெபிக்க தொடங்கின போதே அந்த ஜெபத்திற்கு பதில் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தானியேல் மேல் ஆண்டவர் பிரியம் வைத்திருந்தார். தானியேலுடைய ஜெபத்தை ஆண்டவர் அவ்வளவு அதிகமாய் பிரியமாய் அவர் கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் தானியேல் கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு மனுஷனாய், புருஷனாய் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த தானியேல் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த இடத்திலே அந்த ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தன் உள்ளத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். அந்த ராஜ போஜனத்தை, கொழுமையான அந்த விருந்து, அந்த ராஜ விருந்தை நான் புசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் தன் உள்ளத்திலே தீர்மானம் பண்ணுகிறார். மற்ற எல்லா யூதா தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போன எல்லாரும் அந்த போஜனத்தை புசிக்கிறார்கள். ஆனாலும் தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் அந்த தீர்மானத்தில் உறுதியாய் இருக்கிறார்கள். ஒருவேளை அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தேவனுடைய ஆலயத்து பாத்திரங்களை நேபுகாத் நேச்சார் கொண்டு வந்திருந்தார், அந்த பொருட்களில் படைக்கப்பட்ட ஆகாரமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அவர் சொல்லுகிறார், அந்த போஜனத்தை நான் புசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் வைராக்கியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதனால் 10 மடங்கு சமர்த்தர்களாக ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மட்டுமல்ல, இந்த தானியேல் ஒரு ஜெப வீரராக காணப்பட்டார். அந்நிய தேசத்திலே அந்த தரியு ராஜா அரசாளுகிற காலத்திலே அந்த ஒரு பெரிய அந்த சட்டம் இயற்றப்படுகிறது. எவனாகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு யாரை குறித்தும் யாதொரு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்யக்கூடாது, ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய சட்டம் இயற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தானியேல் எதை குறித்தும் கவலைப்படாதபடி தான் செய்து வந்தபடியே, தன்னுடைய வழக்கத்தின்படியே தினம் 3 வேளை அந்த மேல் வீட்டிலே பலகடிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும், சாதாரணமான சூழ்நிலைகளிலே நாம் ஜெபிப்பது நம்முடைய இயல்பு, நாம் ஜெபிக்கலாம். ஆனால் தானியேலை போல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய தேசத்திலே வரும் என்று சொன்னால், இப்படிப்பட்டதான ஒரு சட்டம் நம்முடைய தேசத்திலே இயற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தானியேல் எதை குறித்தும் கவலைப்படவில்லை.
அவன் தன்னுடைய வழக்கத்தின்படி தன்னுடைய ஜெப காரியத்தை அவர் செய்கிறார். நடந்தது என்ன? சிங்க கெபியிலே தூக்கி போடப்படுகிறார். ஆனாலும் கூட தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தானியேலின் பேரில் ஒரு சேதமும் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். காரணம், தானியேல் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன். தானியேல் ஒரு பிரியமான மனுஷனாக இருந்தபடியால் ஆண்டவர் தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார். மட்டுமல்ல, தானியேல் உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். தானியேல் உண்மையாய் காணப்பட்டார். அவனுடைய சத்துருக்கள் எப்படியாவது தானியேல் மேல் குற்றம் கண்டுபிடித்து தானியேலை ராஜாவுக்கு முன்பாக ஒரு குற்றவாளியாக கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்லி பொறாமையினாலே அவனை குற்றம் கண்டுபிடிக்க திரிகிறார்கள். ஆனாலும் கூட ஒரு குற்றமும் தானியேல் மேல் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தானியேலை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அவர் 21 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிற தரிசனங்களை எல்லாம் ஆண்டவர் அந்த தானியேலுக்கு சொப்பனத்திலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பிரியமான புருஷனாய் அவர் காணப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு ஜெப வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, தன்னை தீட்டுப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே இந்த தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஜெயமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், தானியேலை போல தேவனுக்கு பிரியமாக நாம் வாழும்போது ஆண்டவர் நம்முடைய காரியத்தை அவர் ஜெயமாய் மாற்றுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருக்கு சித்தமானதை செய்வான் என்று ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருக்கு சித்தமானதை செய்வான். பாபிலோன் என்றால் அடிமையான இடம், விரும்பத்தகாத ஒரு சிறை பிடிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் கூட, நாம் ஒரு விரும்பத்தகாத ஒரு நம்முடைய சூழ்நிலைகள், ஒரு பாதகமான சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் கூட கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கிறவர்கள் அந்த இடத்திலும் அவருக்கு சித்தமானதை அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. தானியேல் அப்படித்தான் செய்தார். பாபிலோனிலும் அவருக்கு சித்தமான காரியத்தை இந்த தானியேல் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் கூட ஆண்டவருடைய பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும், ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய நேசம், ஆண்டவருடைய அன்பு நம்மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாமும் விரும்புகிறோம். அதற்கு தானியேலை போல தானியேலை இடத்திலே காணப்பட்ட விசேஷித்த காரியங்கள் நம்மிடத்திலே காணும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். நாமும் கூட ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேலை போல உண்மையுள்ளவர்களாக ஆண்டவரே, நாங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே, நாங்கள் தீட்டான காரியத்தை புசிக்காதபடி, தீட்டான காரியத்தை நாங்கள் செய்யாதபடி, எங்கள் வாழ்க்கையிலே தீர்மானங்களை எடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே கூட சுகமாய் தங்கியிருப்பான் என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறபடி எந்த சூழ்நிலையிலும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.